வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது ஒரு கண்டென்ஸாக நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் லெவல். இப்போ அந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்போடைய இமேஜஸ். இதில் இண்டிவிஜுவலாக நான் ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபேட் ஸ்டாண்ட். ட்ரைபேட் ஸ்டாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹோல் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுக்காக தான். இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லெக்ஸாக இருக்கும். ட்ரைபேடில் இதில் ட்ரைபேடோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லெக்ஸ் இருக்கும். இந்த லெக்ஸோடைய பாட்டமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லெக்ஸோடைய பாட்டம் வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைபேட் ஸ்டாண்டை பற்றி நான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபேட் ஸ்டாண்டுக்கு மேலே எனக்கு ஒரு 2 பேரலல் பிளேட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? பேரலாக 2 பிளேட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பிராச், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவெட், அதாவது அப்பர் பிளேட் லோயர் பிளேட். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லெவலிங் ஹெட்டு. இப்போ ட்ரை பேட்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்பர் பிளேட், ட்ரைவெட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் பிளேட். இந்த 2 பிளேட்டையும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெவலிங் ஹெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரைவெட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரைபேடோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் எனக்கு இந்த ட்ரைபேட்டோடைய ஃபங்க்ஷன். ட்ரைபேட்சோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஹோல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டெலஸ்கோப்பை சப்போர்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த ட்ரைபேட்ச். இந்த டெலஸ்கோப் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரைபேட்சில் அந்த பிளேட்டில் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரைபேட்ச் ட்ரைபேட்டுக்கும் இன்பிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபுட் ஸ்க்ரூடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்க்ரூவோட ஃபங்க்ஷன் வந்து மேலே இருக்கிற இந்த லாங்டினல் பபுளும் ப்ளஸ் அந்த கிராஸ் பபுள். ஓகேங்களா? அங்கே ஒரு பபுள் இருக்கும், கிராஸ் பபுள்ஸ் வந்து அங்கே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறோம் சென்டர் கொண்டு வரணும். ஓகே, அதனுடைய ஃபங்க்ஷன் அந்த டெலஸ்கோப்பை ஹரிசாண்டலாக கொண்டு வரதுக்கான ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஃபுட் ஸ்க்ரூவோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபீஸ்னால் என்ன. இப்போது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜஸ் வந்து எங்கே போடும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் படும். இப்போ இதனுடைய இமேஜஸ் வந்து எனக்கு எங்கே பார்ப்போம் த்ரோ ஹை வழியாக பார்க்குறதுனால தான் இங்கே இருந்தால் நம்ம ஐபீஸை நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வழியாக பார்க்கும்போது அந்த இமேஜஸ் வந்து எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னா இந்த டயஃப்ரமில் தெரியும். இப்போ இந்த டயஃப்ரம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டயக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஹேர்ஸாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு கிராஸ் ஹேர்ஸ் தெரியுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் படக்கூடிய இமேஜஸ் வந்து இந்த கிராஸ் ஹேரில் தெரியும். இப்போ இந்த கிராஸ் ஹேரில் தான் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம எதன் வழியாக பார்ப்போம் அப்படின்னா அந்த ஐபீஸ் வழியாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து எனக்கு ஃபோக்கஸ் ஆகி இமேஜஸ் வந்து எனக்கு கிளியராக காட்டும். ஓகேங்களா? அந்த இமேஜஸ் எங்கே எனக்கு பைசெக்ட் ஆகுதுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயஃப்ரமில் பைசெக்ட் ஆகும். இந்த டயஃப்ரமில் அந்த கிராஸ் ஹேருக்கு நேரம் எனக்கு என்ன அந்த ரீடிங்ஸ் இருக்கோ அதைத்தான் நான் எதில் வழியாக பார்ப்போம் அப்படின்னா ஐபீஸ் வழியாக பார்ப்பேன். இன்கேஸ் எனக்கு இந்த கிராஸ் ஹேர் தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபீஸை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? முன்னே சொன்ன மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க 2 பபுள் டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லாங்டர்னல் பபுள் வந்து கிராஸ் பபுள் வந்து ரெண்டுமே எனக்கு என்ன ரைட் ஆங்கிள்ஸ் இப்போ பர்பெண்டிகுலராக தான் லாங்டர்னல் பபுளுக்கு பர்பெண்டிகுலராக தான் கிராஸ் பபுள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லெவலுடைய பார்ட்ஸு. இதை ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ட்ரைபேட் ஸ்டாண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 லெக்ஸ் விச் மே பி சாலிட் ஆர் ஃப்ரேம்டு டு சப்போர்ட் தி பார்ட்ஸ் ஆஃப் ஏ லெவல். இப்போ இந்த ட்ரைபேட் ஸ்டாண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனை லெக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 லெக்ஸ் இருக்கும். இது வந்து மேபி சாலிடாக இருக்கலாம் இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம். அதனுடைய ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரே காமனாக ஹைட்டு இருக்கிற மாதிரி ஒரே சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஓகே, இது ட்ரைபேடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு சப்போர்ட்ஸ் ஏ பார்ட்ஸ் ஆஃப் ஏ லெவல். இந்த ஹோல் லெவலில் சப்போர்ட் பண்ணி ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரைபேட் ஸ்டாண்ட் எனக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவலிங் ஹெட். இந்த லெவலிங் ஹெட் ஜென்ரலி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 பேரலல் பிளேட்ஸ். இப்போது இதில் என்ன அப்படின்னா 2 பேரலல் பிளேட்ஸ் அந்த ட்ரைபேடுக்கு மேலே 2 லேயர் வந்து பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அப்போ அந்த பேரலல் பிளேட் ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ண தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெவலிங் ஹெட்டு. இப்போ இந்த அப்பர் பிளேட் இஸ் நவுன் as ட்ரைபேட்ச், லோயர் பிளேட் இஸ் கால்ட் as ட்ரைவெட். அப்பர் பிளேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபேட்ச், லோயர் பிளேட்டுக்கு வந்து ட்ரைவெட். இப்போ இந்த ட்ரைபேட்சோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி இந்த டெலஸ்கோப்பை சப்போர்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா. டெலஸ்கோப் வந்து ட்ரை பேட்சில் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லோயர் பிளேட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் பிளேட்டுக்கும் லோயர் பிளேட்டுக்கும் இன்பிட்வீன் ஃபுட் ஸ்க்ரூ இருக்கும். ஃபுட் ஸ்க்ரூவுக்கு கீழே ட்ரைவேட் இருக்கும். ட்ரைவேட் வந்து நமக்கு என்ன இருக்கும், ட்ரைவேட்டில் நமக்கு அந்த த்ரெட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த த்ரெட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் ட்ரைபாடோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரைவேட் யூஸ் ஆகுது. டெலஸ்கோப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரை பேட்ச் பேரலல் பிளேட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இதுதான் லெவலிங் ஹெட்டோடைய ஃபங்க்ஷன். லெவலிங் ஹெட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. டு சப்போர்ட் தி டெலஸ்கோப். இப்போ இந்த டெலஸ்கோப்பை சப்போர்ட் பண்ணுறது எந்த பிளேட் அப்படின்னா அப்பர் பிளேட்டு ட்ரை பேட்ச். ஓகேங்களா. டு அட்டாச் தி லெவல் ஆஃப் ட்ரைபாட். டு அட்டாச் தி லெவல் டு தி ட்ரைபாட். இதனுடைய ஃபங்க்ஷன் எது அப்படின்னா ட்ரைவேட்டோடைய ஃபங்க்ஷன் தான் இது. ஓகேங்களா. டு ப்ரொவைட் மீன்ஸ் ஆஃப் ஃபார் லெவல் ஃபுட் ஸ்க்ரூ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேரல் பிளேட் ரெண்டுன்னு சொல்லிட்டோம், அப்பர் பிளேட்டு லோயர் பிளேட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நான் ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அப்பர் பிளேட் வந்து லெவல் ஆகும். அப்பர் பிளேட் ஒன்ஸ் லெவல் ஆச்சு அப்படின்னா அப்பர் பிளேட்டுக்கு மேலே இருக்கிற அந்த டெலஸ்கோப் வந்து லெவல் ஆகும். அப்போது எல்லாமே எனக்கு லெவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பில் எனக்கு பபுள் டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பபுள் டியூப் என்ன ஆகும் அப்படின்னா சென்டராக வரும். அப்போது இந்த ஃபுட் ஸ்க்ரூவை ஃபோக்கஸிங் பண்ணும்போது, அதாவது கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் நான் ரொட்டேட் பண்ணும்போது அப்பர் பிளேட்டோடைய லெவல் வந்து மாறும். ஓகேவா. அப்பர் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெலஸ்கோப்போடைய அந்த ஆக்சிஸ் வந்து மாறும், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து எனக்கு மாறும். அப்போ ஒன்ஸ் நான் வந்து டெலஸ்கோப்பை வந்து ஃபோக்கஸ் ஃபுட் ஸ்க்ரூ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரை பேட்ச் வந்து எனக்கு லெவல் ஆகுது அப்படின்னா டெலஸ்கோப்பும் எனக்கு லெவல் ஆகும். ஒன்ஸ் டெலஸ்கோப் லெவல் ஆயிடுச்சு அப்படின்னா பபுள் வந்து எனக்கு சென்டர் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்க்ரூ. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ட்ரைபேட்னா என்னென்னு பார்த்தோம். ட்ரைபேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பிளேட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவேட். இப்போ ட்ரைவேட்டும் ட்ரை பேட்ச்னா என்ன, 2 பேரலல் பிளேட்டு. இப்போ இந்த 2 பேரலல் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபுட் ஸ்க்ரூ. அப்போ இந்த ஃபுட் ஸ்க்ரூக்கோட ஃபங்க்ஷன் என்ன, முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா லெவல் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ ஃபுட் ஸ்க்ரூ பற்றி தனியாக நம்ம இப்போ பார்க்கலாம். 3 ஃபுட் ஸ்க்ரூஸ் ஆர் ப்ரொவைடட் பிட்வீன் தி ட்ரைவேட் அண்ட் ட்ரை பேட்ச். ட்ரை பேட்சுக்கு இன்பிட்வீன் நமக்கு எத்தனை ஃபுட் ஸ்க்ரூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபுட் ஸ்க்ரூ இருக்கும். இதனுடைய ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா. பட் டர்னிங் த ஃபுட் ஸ்க்ரூ த ட்ரை பேட்ச் கேன் பி ரைஸ்ட் ஆர் லோயர் டு பிரிங் தி பபுள் டு தி சென்டர். ஓகேங்களா. ஒன்ஸ் நான் ஃபுட் ஸ்க்ரூ வந்து டேர்ன் பண்ணேன், ஒன்று கிளாக் வைஸாக ஒன்று ஆன்டி கிளாக் வைஸாக நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரை பேட்சோடைய லெவல் வந்து எனக்கு என்ன ஆகும், ரைஸ் ஆகும் இல்லைனா லோயர் ஆகும். ஓகேங்களா. அப் டு எது வரைக்கும் அப்படின்னா ஒன்று ரைஸ் ஆகும் இன்னும் லோயர் ஆகும். அதை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரை பேட்சோடைய அதனுடைய பொசிஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் கொண்டு வரணும். ஒன்ஸ் நான் அது சென்டர் கொண்டு வந்தேன் அப்படின்னா பபுள் வந்து எனக்கு சென்டர் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலஸ்கோப். ஓகேங்களா. ஃபுட் ஸ்க்ரூவை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு என்னென்னா டெலஸ்கோப். டெலஸ்கோப் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மேக்னிஃபைங் அண்ட் வியூவிங் தி இமேஜஸ் ஆஃப் ஏ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் ஒரு இடத்துலேருந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி நான் அதனுடைய டைரெக்ஷனோ இல்லை அதனுடைய ஹைட் டிஃப்ரென்ஸோ நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டெலஸ்கோப். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேக்னிஃபைங், அதாவது ஃபோக்கஸிங் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து வியூ பண்ணணும். அதுக்கு பேர் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெலஸ்கோப். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 lenses. ஓகேங்களா. இதில் 2 lenses இருக்கும். இந்த lenses fitted near the eye is called as eyepiece. நார்மல் கிளாஸில் நம்ம பார்க்க முடியாதனால லென்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்சஸ் வந்து நம்ம ஐ வழியாக பார்க்கும், அதுக்கு லேயருக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐபீஸ். அண்ட் தி அதர் லென்ஸ் இஸ் கால்ட் as ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஆப்போசிட் எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். இப்போ இமேஜஸ் வந்து படக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு எங்கே படும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் தான் படும். ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் படக்கூடிய இமேஜஸ் தான் அனதர் எண்டில் இருக்கிற அந்த ஐபீஸில் நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது இந்த டெலஸ்கோப் இல்லை என்னென்ன வேறு என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. A diaphragm is fixed with a telescope just in front of the eyepiece. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெலஸ்கோப் ஐபீஸுக்கு நியரஸ்ட்டாக எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டயஃப்ரம் வந்து
ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டயஃப்ரம் கேரிஸ் கிராஸ் ஹேர்ஸ். இதில் என்ன இருக்காங்க அப்படின்னா கிராஸ் ஹேர்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பண்ணி ஹரிசாண்டலாக ஒரு லைனும் வெர்டிகலாக ஒரு லைனும் கட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா த்ரெட் அரேஞ்ச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் ஹேர்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த டெலஸ்கோப் இஸ் ஃபோக்கஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ. இப்போது எனக்கு இந்த டயஃப்ரம் தெரியல அப்படின்னா என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐபீஸை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியல, இந்த டெலஸ்கோப்போடைய மேக்னிஃபிகேஷன் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னா நான் எதை ஃபோக்கஸிங் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த டெலஸ்கோப் மே ஹேவ் எய்தர் இன்டர்னல் ஃபோக்கஸிங் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங். இந்த ஃபோக்கஸிங்லேயே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ஃபோக்கஸிங், எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங், ரெண்டு டைப்பாக நமக்கு இந்த டெலஸ்கோப்போடைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்னா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டியூப், இன்னர் டியூப்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த அவுட்டர் டியூப்பில் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஐபிசியும் டயஃப்ரமும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுட்டர் டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னர் டியூப்பில் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்டிவ் கிளாஸையும் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவையும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போது 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 4 லேயர் இருக்குது. இப்போது ஐபிஎஸ் ஒன்று, டயஃப்ரம் ஒன்று, ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ ஒன்று, ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் ஒன்று. அவுட்டர் டியூப்பில் ஐபிசியும் டயஃப்ரமையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் டியூப்பில் ஆப்ஜெக்டிவ் கிளாஸையும் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவையும் எனக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெலஸ்கோப்போட லென்த் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் the telescope in the external focusing telescope the diaphragm and the eyepiece are fixed to the outer tube and the object glass is fitted to the inner tube. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். By turning the focusing screw the distance between the objective and the diaphragm is altered to form a real image on the plane of crosshair. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரெண்டு லேயரோட லென்த் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ டோட்டல் டெலஸ்கோப்போட லென்த்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ட்ரு ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்கில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக எனக்கு ஃபோக்கஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இமேஜஸ் வந்து கிளியராக தெரியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபோக்கஸிங். இப்போ இந்த இன்டர்னல் ஃபோக்கஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவுட்டர் டியூப், இன்னர் டியூப், அதாவது ஷார்ட் டியூப், அவுட்டர் டியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அந்த அவுட்டர் டியூப்பில் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா ஐபீஸ், டயஃப்ரம் அண்ட் தி ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். அப்போ இன்டர்னல் டியூப்பில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டியூப்பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் லென்ஸு, ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸிங் லென்ஸ், அதாவது கான்கேவ் லென்ஸ் வந்து அடிஷ்னலாக எனக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ், அதாவது அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ண அந்த கான்கேவ் லென்ஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃப்ரோ மோஷன் மூவ்மெண்ட் ஆகும். எதுக்குள்ளே அப்படின்னா இந்த டயஃப்ரமுக்கும் இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸுக்கும் இன்பிட்வீன் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸ் ஆனது ஃபோக்கஸிங் ஆகும். டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டில் மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்டர் டியூப்பில் ஐபீஸ், டயஃப்ரம், ஆப்ஜெக்ட் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணதுனால இன்னர் டியூப் வந்து என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகாது. அப்போது இதனுடைய லென்த் வந்து மாறாது. அடிஷ்னலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் லென்ஸ், அதாவது கான்கேவ் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆகி இமேஜஸ் வந்து கிளியராக தெரியும். ஓகேங்களா. இந்த இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் டபுள் கான்கேவ் லென்ஸ் இஸ் ஃபிட்டட் பிட்வீன் தி ஐபீஸ் அண்ட் தி ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகேங்களா. ஐபீஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கும் இன் பிட்வீன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ் அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா. This lens move to and fro when the focusing screw is turned and the real image is formed on the plane of crosshairs. ஓகேங்களா. இதனுடைய மூமெண்ட் வந்து எங்கே இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா
டயஃப்ரமை தாண்டி நமக்கு வராது, ஆப்ஜெக்டிவ் கிளாஸை தாண்டி இன்னர் டியூப் வந்து வெளியில் போகாது. உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பபுள் டியூப். அந்த பபுள் டியூப்புக்கு இன்னொரு பேர் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா லெவல் டியூப்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பபுள் டியூப் இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்ஷியலாக நமக்கு ஈத்தரும் பார்ஷியலாக ஏரும் ஃபில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா பபுள் டியூப் நம்ம சொல்கிறோம். இந்த பபுள் டியூப் 2 டியூப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் பபுள் டியூப் அண்ட் தி அதர் கிராஸ் பபுள் டியூப் ஆர் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அப்போது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெலஸ்கோப் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பபுள் வந்து சென்டராக இருக்கும். இப்போ அந்த டெலஸ்கோப் வந்து ஹரிசாண்டலாக இருக்கா இல்லை எந்த சைடு எனக்கு வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பபுள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த சைடு எனக்கு ஹைட் அதிகமாக இருக்கும் அந்த சைடு தான் எனக்கு பபுள் மூவ் ஆகும். அப்போது லெவலாக இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் டெலஸ்கோப் வந்து ஹரிசாண்டலாக லெவலாக இருக்குது அப்படின்னா பபுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சென்டர் வரும். ஓகேங்களா. அந்த பபுள் டியூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீடிங்ஸ் எடுக்கணும். ஒன்ஸ் பபுள் சென்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும் ரீடிங்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 2 டியூப்பு லாங்கிடியூடினல் பபுள் டியூப்பு, இன்னொன்று வந்து கிராஸ் பபுள்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. The bubble is brought to the center with the help of a foot screw. இந்த பபுள் எப்படி சென்டர் கொண்டு வரணும், ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த ட்ரைபேட்சோட லெவல் வந்து மாறும். இந்த ட்ரைபேட்சோட லெவல் மாறினா அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டெலஸ்கோப்போட லெவல் மாறும். இப்போ அந்த டெலஸ்கோப்போட லெவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பபுள் வந்து சென்டர் ஆகும். ஓகேங்களா. இந்த பபுள் டியூப்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் தி டாப் ஆஃப் தி டெலஸ்கோப். ஓகேங்களா. இந்த டெலஸ்கோப்போடைய பொசிஷனை தான் நம்ம ஹரிசாண்டலாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பபுள் டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான் டெலஸ்கோப்போடைய டாப்பில் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பபுள் டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டயஃப்ரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எ ஃப்ரேம் கேரிங் கிராசர்ஸ் யூஸ்வலி மேட் ஆஃப் எய்தர் சில்க் த்ரெட் ஆர் பிளாட்டினம் ஒயர். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சர்க்குலர் டிஸ்கில் ஹரிசாண்டலாக ஒரு கோடு வெர்டிகலாக ஒரு கோடு வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா சில்க் த்ரெட்டு ஆர் பிளாட்டினம் ஒயர் வச்சு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கிராசர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இதனுடைய இமேஜஸ். ஓகேங்களா. இப்போ இந்த பிளாட்டினம் சில்க் த்ரெட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலில் நமக்கு அந்த சில்க் த்ரெட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா கிராசர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. நம்ம ரீடிங் எங்கே பண்ணோம், டம்பி லெவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லாங் லைன் எங்கே எனக்கு கோயின்சைட் ஆகுதோ இதை தான் நான் ரீடிங்ஸாக நான் வந்து நோட் பண்ணணும். ஓகேங்களா. இன்கேஸ் தியோடலைட் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நான் அப்பர் ஹேர் ரீடிங்கும், இது வந்து லோயர் ஹேர் ரீடிங்கும், இது வந்து சென்ட்ரல் ஹேர் ரீடிங்காகவும் நம்ம 3 ரீடிங்ஸாக எடுத்துக்கலாம். இது வந்து எங்கே அப்படின்னா தியோடலைட்டில் ஸ்டேடியம் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக டம்பி லெவலில் யூஸ் பண்ணும்போது இந்த கிராசர்ஸில் எனக்கு என்ன ரீடிங்ஸ் வந்து எனக்கு கோயின்சைட் ஆகுதோ அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்பர் ஸ்டேடியா லோயர் ஸ்டேடியா. ஓகேங்களா. இது மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தியோடலைட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டம்பி லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அந்த சென்ட்ரல் ஹேர் கிராசர்ஸ் ரீடிங்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். வெர்டிகல் ஹேர் ஆஃப் தி டயஃப்ரம் எனேபிள்ஸ் தி சர்வேயர் டு செக் தி வெர்டிகலிட்டி ஆஃப் தி ஸ்டாப். ஓகேங்களா. இப்போது எனக்கு வெர்டிகல் ஹேர் என்ன அப்படின்னா இதுதான் எனக்கு இந்த வெர்டிகல் ஹேர். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் ஸ்டாஃப் வந்து எனக்கு வந்து வெர்டிகலாக பிடிச்சிருக்காங்களா இல்லையா, அதனுடைய பொசிஷன் ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெவல் மாறும். கரெக்டாக வெர்டிகலாக வச்சா தான் எனக்கு கரெக்ட் ரீடிங் வரும். இல்லை நான் இன்க்ளைண்டாக வச்சேன்னா எனக்கு ரீடிங்ஸ் வந்து மாறும். அப்போ அந்த எரர் ஏற்படும். அப்போது அந்த வெர்டிகல் இந்த லெவல் ஸ்டாஃபோட பொசிஷன் வந்து வெர்டிகலாக இருக்கா, சர்வேயர் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்காரா இல்லையா, அதை செக் பண்ணுறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெர்டிகல் ஹேர்ஸ் வந்து யூஸ் ஆகும். வெர்டிகல் ஹேர்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் enables the surveyor to check the verticality of the leveling staff, whereas the horizontal hairs are used to read the staff graduations. ஓகேங்களா. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஹேர் எதுக்காக அப்படின்னா இந்த ரீடிங்ஸை எந்த இடத்துல எனக்கு இந்த ரீடிங்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுது அப்படின்னு அந்த ரீடிங்ஸை மார்க் பண்ணுறது தான் ஹரிசாண்டல் ஹேர்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.